வணக்கம் நேயர்களே. தந்தையின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்கேம் கால் வந்துடும். அது யாருமே அதிலிருந்து தப்ப முடியாது. ஆனால் பெரும்பாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். சில காலத்துக்கு முன்னாடி இந்த ட்ரூ காலர் மாதிரியான வசதிகள் இல்லாதப்போ அதில் நம்ம மாட்டியிருக்கோம், அந்த ஃபோனை நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ ட்ரூ காலர் இருக்கிறதுனால இது ஒரு ஃப்ராட், இது ஒரு ஸ்பேம் கால் அப்படின்னு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். ஆனால் அதையும் தாண்டியும் இப்போ ஸ்கேம் கால்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கேம் கால் அப்படின்ன உடனே சட்டுன்னு நம்ம நினைவுக்கு வர்றது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு வர்ற நம்பர் தான். அதுக்கெல்லாம் நம்ம இப்போ உஷாராயிட்டோன்றது அவங்களுக்கும் இப்போ தெளிவாயிடுச்சு. அதனால தான் புது புது விதங்களில் ஸ்கேம் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியான முயற்சிகள் நடந்து வருகின்றன. அதில் இப்போ ஹைலைட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் ரொம்பவே ஒரு நார்மலான டேவை கடந்து போக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒரு கால் வருது. காலில் நாங்கள் டெலிகாம் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த ட்ராய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது மாதிரி உங்களுடைய நம்பர் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டிலேருந்து இன்னொரு சிம் வாங்கியிருக்காங்க. அந்த சிம்ல இருந்து பெண்களுக்கு தேவையில்லாத பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் அனுப்பியிருக்காங்க. இந்த புகார்கள் எல்லாம் அந்த நம்பர் உள்ளாகியிருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட ஆதார் கார்டோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நாங்கள் டிசேபிள் பண்ண போகிறோம், டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த காலில் சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே கண்டிப்பாக நமக்கு பதட்டம் ஆகும். அப்படி நாம எந்த தப்பும் பண்ணலையே, யாரோ ஒருத்தர் நம்ம கார்டை யூஸ் பண்ணி இப்படி செல்ஃபோனில் சிம் கார்டு போட்டு பயன்படுத்தியிருக்காங்க, அதனால நமக்கு பாதிப்பு வந்துருமோன்னு ஒரு பதற்றமும் ஒரு அச்சமும் வர்றது ரொம்பவே சாதாரண விஷயம் தான். உங்களோட அந்த பதற்றத்தையும் அச்சத்தையும் உணர்ந்துக்கிறாங்க மறுமுனையில் பேசுபவர். அவங்க என்ன சொல்றாங்க, உடனடியாக எங்களோட ஆஃபீஸ் மும்பையில் இருக்கு, அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு 2 மணி நேரத்தில் வாங்க, வந்தாதான் இந்த பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீங்கள் எங்கேயோ ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில், உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 மணி நேரத்தில் என்னால் எப்படிங்க மும்பைக்கு வர முடியும், அது வாய்ப்பே கிடையாது, இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்ட்டு கேட்ட உடனே நீங்கள் அந்த ட்ராப்பில் விழறதா அவங்க உணர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அக்கறையாக அவங்க கிட்ட பேசுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், நான் என்ன ஒரு வழி சொல்கிறேன், உங்களுடைய ஆதார் நம்பரை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை அவங்களுக்கு சொன்னீங்களன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கொடுத்தீங்களன்னா இந்த போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் அனுப்பின அந்த தேவையில்லாத நம்பர், உங்கள் பேரில் வாங்கப்பட்ட அந்த போலி நம்பரை நாங்கள் உங்கள் ஆதாரில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனடியாக அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா போதும்னு ஒரு நினைப்பு தான் வரும். அது யாராக இருந்தாலுமே அதுதான் நடக்கும் இல்லையா, ஒரு மனுஷனோட ஒரு சாதாரண இயல்பு. பிரச்சனையிலேருந்து தப்பிக்க அந்த ஓடிபி நம்பரை கொடுப்பீங்க. ஓடிபி நம்பரை கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு அது நம்பர் லிங்க் பண்ணப்பட்ட அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் போவதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த காலும் டிஸ்கனெக்ட் ஆகிடும், உங்கள் பணமும் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் கால்ஸ் கடந்த சில மாதங்களாகவே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலேயும் பல்வேறு மக்களும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் ஒரு வார்னிங்கை கொடுத்திருந்தாங்க, ஒரு அலர்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் வருது, ட்ராயிலிருந்து பேசுகிறோன்னு சொல்லி உங்களுக்கு கால் வரும், அதை எடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி தொடர்ச்சியாக இப்போவும் அந்த ஸ்கேம் கால்ஸ் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கால் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரியான கால் வரும்போது நீங்கள் ட்ரூ காலர் வச்சுருந்தா கூட அதில் ஸ்பேமோ இல்லை ஃப்ராட் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வராத ஒரு நிலை தற்பொழுது வரக்கூடிய கால்களில் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி தருணத்தில் ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்களானே தெரிஞ்சிடும் இது ஒரு ஃப்ராட் கால்னு சொல்லிட்டு. ட்ராயிலேருந்து யாரும் உங்களுக்கு கால் பண்ணி பேச போகிறதில்ல. ஆனாலும் இதை டக்குன்னு நீங்கள் கடந்து போகக்கூடாது. எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக உங்களுடைய ஆதாரை பயன்படுத்தி வாங்கின செல்ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் அது எந்த அட்ரஸில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தருவாங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கே ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கேன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரியான அத்தன்டிகேஷனுக்கெல்லாம் நீங்கள் நம்பி உங்களுடைய நம்பரை கொடுத்துடாதீங்க, அதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய ஒரு வெப்சைட் இருக்குது, sancharsathi.gov.in/SFC. இது இந்த மாதிரியான போலி கால், இந்த ஃப்ராட் கால்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டலை கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. இந்த சஞ்சார் சாத்தி இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்களன்னா அந்த பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்கள் திரையில் நீங்கள் இப்போ பார்க்க முடியும். இந்த சஞ்சார் சாத்தி வலைதளத்துக்குள்ளே போனீங்களன்னா இந்த சாக்ஷு அப்படின்ற இந்த வசதி என்னென்ன மாதிரியான உதவிகளை தரும் அப்படின்ற ஒரு முகப்பு பக்கம் இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்களன்னா கண்டினியூ ஃபார் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களன்னா அடுத்த பக்கத்துக்கு உங்களை அதை அழைத்து செல்லும். அதில் தேவையான தகவல்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் சாக்ஷு
இதற்கான என்னென்ன தரவுகள் கேட்கும் அப்படின்னு பார்க்கும்போது மீடியம் ஆஃப் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்களன்னா உங்களுக்கு கால் மூலமாக தொடர்பு கொண்டாங்களா, இல்லை எஸ்எம்எஸ் மூலமாக தொடர்பு கொண்டாங்களா, இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டாங்களான்னு கேட்கும். எந்த வழியாக அவங்கள தொடர்பு கொண்டாங்க அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்களேன்னா சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்கும். அதில் வந்து சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் கேட்டகரியில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ட்ராயிலிருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கால் வரும்போது இம்பர்சனேஷன் ஆஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல், ஒரு அரசு அதிகாரியாக இம்பர்சனேட் பண்ணி காலில் பேசுனாங்க அப்படின்னா அப்போது அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்கள் மாறுபடுது. அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதன் பிறகு அட்டாச் அ ஸ்க்ரீன்ஷாட், அதில் வந்து அந்த கால் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தரவுகள் வருது அப்படின்னும் போது அதோட ஸ்க்ரீன்ஷாட், இந்த கால் டியூரேஷன் பற்றின ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கலாம், இல்லை எஸ்எம்எஸ் வந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் நீங்கள் பதிவு பண்ணணும். அதன் பிறகு நம்பர் ஃப்ரம் விச் கம்யூனிகேஷன் ரிசீவ்டு, எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்ததோ அந்த நம்பரை இதில் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதன் பிறகு செலக்ட் டேட் ஆஃப் கம்யூனிகேஷன், இதில் எந்த தேதியில் உங்களுக்கு இந்த கால் வந்தது அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணணும். அடுத்தது செலக்ட் டைம் ஆஃப் கம்யூனிகேஷன், எத்தனை மணிக்கு இந்த கால் அல்லது மெசேஜ் அல்லது வாட்ஸ்அப் உரையாடல் நிகழ்ந்தது அப்படின்றதையும் நீங்கள் பதிவு பண்ணணும். அடுத்தது என்டர் கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்களன்னா இப்போ ட்ராயிலிருந்து கால் வந்திருக்கு அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா pretended டு பி எ ட்ராய் அஃபிஷியல், இந்த மாதிரியான ஒரு தகவலை நீங்கள் அது பதிவு பண்ணணும். எந்த மாதிரி உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் பதிவு பண்ணணும். அதன் பிறகு கீழே வந்தீங்களன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்ற தளத்தில் என்டர் யோர் நேம், உங்களுடைய பேரை அதில் பதிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததாக எந்த நம்பருக்கு அந்த ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்றது உங்களுடைய நம்பரை அதில் பதிவு பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கான ஓடிபி பெறுவதற்காக இந்த கேப்சா அந்த எண்கள் இருக்கும், அந்த ஆல்ஃபா நியூமரிக் கோடை கரெக்டாக நீங்கள் கீழே பதிவு பண்ணி வெரிஃபை மொபைல் வயா ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களன்னா அடுத்த தளத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த தளத்தில் இதுவரையும் நீங்கள் பதிவு பண்ண தகவல் எல்லாமே ஒரு முறை உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காட்டும். எப்படி என்னென்ன தகவல் இருக்குது, நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதன் பிறகு சப்மிட் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்தீங்களேன்னா உங்களுடைய புகாரானது பதிவு செய்யப்பட்டுவிடும். பட் இந்த மாதிரி ஸ்கேம்க்கு நான் விக்டிம் ஆயிட்டேன், பணத்தை இழந்துட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு புகார் இருக்குன்னா 1930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய புகாரை பதிவு பண்ணலாம். எந்த நம்பரில் இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சு, எவ்வளவு பணத்தை இழந்தீங்க, இல்லைனா வேறு எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டீங்க, இந்த மாதிரியான விவரங்களை அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய புகாரை பதிவு செய்யலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்கேமில் நான் எதுவும் மாட்டலை, ஆனால் என்னுடைய ஆதார் கார்டோட வேறு ஏதாச்சும் நம்பர் இணைக்கப்பட்டிருக்குமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கான போர்ட்டல் மத்திய அரசு வழங்குகிறது. அதை பற்றின விவரங்களை இப்போ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது TAFCOP tapcop.sancharsathi.gov.in/telecom-user/ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். இந்த வெப்சைட்டுக்கு போனீங்களன்னா டாஃப்காப்பில் நீங்களால் என்னென்ன வசதிகளை பெற முடியும் அப்படின்ற ஒரு விவரம், ஒரு முகப்பு பக்கத்தை பார்க்க முடியும். அதன் பிறகு அது உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்டிருக்கும் இல்லையா, உங்கள் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை இதில் நீங்கள் பதிவு பண்ணணும். அதனைத் தொடர்ந்து என்டர் கேப்சா, மேலே இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா நியூமரிக் கோடை இதில் நீங்கள் பதிவு பண்ணணும். உங்களுடைய கேப்சா வேலிடேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் பதிவு பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்களேன்னா அடுத்த தளத்துக்கு உங்களை கொண்டு போகும். அந்த தளத்தில் உங்கள் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்களுடைய வரிசையை அது காட்டும். ஒரு நம்பர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்று தான் காட்டும். 2-3 நம்பர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த நம்பர்களையும் அது காட்டும். ஒருவேளை உங்கள் ஆதார் கார்டோட உங்களுக்கு தெரியாத ஒரு நம்பர் அது இணைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த பக்கத்தில் உங்கள் ஆதார் எண்ணோடு இணைக்கப்படாத ஒரு நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாட் மை நம்பர், நாட் ரெக்வயர்ட் அப்படின்ட்டு. இதில் இது உங்களோட எண் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் உடனே ரிப்போர்ட் கொடுக்கணும். அது கொடுத்துட்டிங்களேன்னா அரசாங்கம் இதை பதிவு பண்ணிட்டு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்கேம் கால்கள் இதோட முடிய போகிறது கிடையாது. இந்த 16 நம்பர் அப்படின்ற ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போது உங்கள் ஆதார் எண்ணோட புதிய நம்பர் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதையும் ஒரு காலத்தில் உஷாராயிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக இன்னொரு காலுக்கும் போகும், இன்னொரு விதமான ஸ்கேமும் தொடர தான் போகுது. ஆனால் இது எல்லாத்துலேயும் இருந்தே நமக்கு ஒரு படிப்பினை எடுத்துக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரியான கால்களை எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கிறதும் அவசியம். படித்தவர்களே இதில் ஏமாறும் பட்சத்தில் வயதான முதியோர் வீட்டில் இருக்கும்போது நிஜமாவே அவங்க இது
பார்க்கும்போது ரொம்பவே பயப்படுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த மாதிரியான கால் வந்தால் அதை வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி விவரங்கள்லாம் கேட்குறாங்கன்னா அந்த விவரங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்தலாக கொடுங்க. உங்களுடைய பாதுகாப்பும் உங்கள் பணத்துடைய பாதுகாப்பும் உங்கள் தகவலுடைய பாதுகாப்பும் உறுதி செய்வது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.